எமது செய்தியாளர் ஸ்ரீனிவாஸ் வாணியம்பாடியிலிருந்து இணைகிறார். இந்த காட்சியை அவர் இன்னும் விரிவாக விவரிக்க முடியும். ஸ்ரீனிவாஸ், பரபரப்பான காட்சியை பார்க்கின்றோம். இதற்கான காரணம் என்ன, என்ன பிரச்சனை, எதனால் இந்த தகராறு? வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூர்லாப்பேட்டை அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 81வது வாக்குப்பதிவு மையம் இருக்கு. மையத்துல பாத்தீங்கன்னா அதிமுக நகரமன்ற உறுப்பினர் அஜீஸ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உள்ள வந்து வாக்கு சீட் கொடுப்பாங்க. உள்ள வரக்கூடிய வாக்காளர்கள் வந்து வாக்கு சீட் கொடுப்பாங்க. இந்த வாக்கு சீட்டோட பணத்தையும் சேர்த்து கொடுத்ததா வந்து அந்த பகுதி, அதாவது இங்க சுயேட்சா போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் வக்கீல் அகமது என்றவர் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு உடனடியாக வந்து பறக்கும் படை தேர்தல் அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் உடனே தகவல் கொடுத்திருக்காரு. அவங்க வந்து சம்பளத்துக்கு விரைந்து வந்து அவங்க பணம் கொடுத்தவரை வந்து கூட்டிட்டு போறாங்க சார். ரைட். நிலைமை இப்ப கட்டுக்குள் வந்து விட்டதா? இப்போ எதுவும் மேற்கொண்டு இது பிரச்சனை எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு போலீசார், துணை ராணுவ படையினெல்லாம் have they brought things under control? நிலைமை கட்டுக்குள் வந்துருச்சா? அந்த சம்பவம் நடக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து அதிக அளவில் அங்க குவிக்கப்பட்டாங்க. குவிக்கப்பட்டதுனால வந்து அங்க பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்க முடியாம வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. ரைட். இது போன்ற ஆங்காங்கே சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. நிலைமை கட்டுக்குள் வந்திருக்கிறது.